அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த 2024க்கான ஆனுவல் பிளானர் வந்து பார்த்திங்கன்னா டிஎன்பிசி வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா 2024ல் மொத்தம் வந்து 19 தேர்வுகள் வந்து நடத்த போகிறதா வந்து இந்த ஆனுவல் பிளானரில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 4 எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஜனவரி மாதம் வந்து வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதற்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 2024 வந்து நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதற்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வெளியிடும்போது அதில் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரெண்டாவதாக வந்து பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் உமன்ஸ் ஒன்லி இன் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க 2 வேக்கன்சிஸு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2024 வந்து வெளியிட போகிறாங்க. மே மாதம் வந்து எக்ஸாமு. அடுத்து மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் ரிப்போர்ட்டர் இன் தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 வேக்கன்சிஸு. பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷனு, மே மாதம் எக்ஸாமு. அடுத்தது ஃபாரஸ்ட் கார்டு அண்டு ஃபாரஸ்ட்டு வாட்சரின் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து மொத்தம் 1264 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச்லேயும் எக்ஸாம் வந்து ஜூன் மாதம் வந்து நடத்தப்படும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபாரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக வந்து டிஎன்பிசி வந்து எக்ஸாம் நடத்த போகிறாங்க. இது அடுத்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1. ஸோ குரூப் 1 எக்ஸாமும் 2024 வரப்போகுது. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மார்ச் மாதம் வந்து வெளியிடப்படும். எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா ஜூலையில் நடக்க போகுது. வேக்கன்சிஸ் வந்து 65 வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷனும் வந்து விட போகிறாங்க. இது வந்து வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா 467 வேக்கன்சிஸு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ஏப்ரல் மாதம் வந்து வெளியிடப்படும். ஜூலை மாதம் வந்து எக்ஸாம்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கம்பைன்டு லீகல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேக்கன்சிஸ் 25. ஏப்ரல் மாதம் வந்து நோட்டிஃபிகேஷன், ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமு. ஸோ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க 118 வேக்கன்சிஸு. இது வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷனு, ஆகஸ்ட்டில் வந்து எக்ஸாமு. அடுத்தது கம்பைன்டு ஜுவாலஜி சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க 5 வேக்கன்சிஸு. இதற்கான நோட்டிஃபிகேஷன் வந்து மே மாதம், எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வந்து நடத்தப்படும்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 2 அண்ட் குரூப் 2A சர்வீஸ். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1294 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. மே மாதம் வந்து நோட்டிஃபிகேஷனு, ஆகஸ்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்தப்படும்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆல்ரெடி 2022 நடந்த குரூப் 2 எக்ஸாமினேஷனுக்கான மெயின்ஸ் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வெளியிடாமல் இருக்கிறாங்க. அது வந்து ஜனவரி 12 வந்து வெளியிடப்படும்னு நம்ம ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2024 குரூப் 2 நோட்டிஃபிகேஷனுக்கான அந்த ஆனுவல் பிளானர் வந்து கொடுத்துருக்குறாங்க. 1294 வேக்கன்சிஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கம்பைன்டு சயின்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 96 வேக்கன்சிஸு. நோட்டிஃபிகேஷன் ஜூன் மாதம், எக்ஸாம் வந்து செப்டம்பரில். அடுத்தது கம்பைன்டு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சபார்டினேட் சர்வீஸு. இது வந்து பார்த்திங்கன்னா 23 வேக்கன்சிஸு. ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன், செப்டம்பரில் எக்ஸாமு. அடுத்தது கம்பைன்டு ஃபிசிக்கல் எஜுகேஷன் சர்வீஸ் எக்ஸாமினேஷன்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 12 வேக்கன்சிஸு. ஜூலையில் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனு, எக்ஸாம் வந்து அக்டோபர்லேன்னு கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது கம்பைன்டு ரிசர்ச் அசிஸ்டன்ட் சபார்டினேட் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து 1 வேக்கன்சிஸு. ஜூலையில் நோட்டிஃபிகேஷனு, அக்டோபரில் பார்த்திங்கன்னா எக்ஸாமு. அடுத்தது ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் அண்ட் அசிஸ்டண்ட் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர் இன் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இது மொத்தம் 14 வேக்கன்சிஸு. ஜூலை 2024 நோட்டிஃபிகேஷன், அக்டோபர் 2024 எக்ஸாமு. அடுத்து சிவில் ஜட்ஜ் இன் தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் சர்வீஸ்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதற்கான வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் சொல்கிறோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், எக்ஸாம் வந்து நவம்பரில். அடுத்தது கம்பைன்டு அக்கௌண்ட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கும் வந்து வேக்கன்சிஸ் நோட்டிஃபிகேஷனில் வரப்போகுது. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பர் மாதம் எக்ஸாமு. அடுத்தது கம்பைன்டு லைப்ரரி சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் நாங்கள் வந்து வேக்கன்சிஸ் கொடுக்குறோன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆகஸ்ட்டில் நோட்டிஃபிகேஷன், நவம்பரில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாமினேஷன். அடுத்தது கம்பைன்டு இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா 47 வேக்கன்சிஸு. செப்டம்பரில் நோட்டிஃபிகேஷனு, ஜனவரியில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடத்த போகிறோன்னு கொடுத்துருக்குறாங்க. மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 19 எக்ஸாமு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த குரூப் 4, குரூப் 1, குரூப் 2 இன்ஜினியரிங் சர்வீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. ஸோ எல்லாமே வந்து
கொடுத்துருக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக நடத்துவாங்க அப்படின்னு சொன்ன தேதியில் வந்து நடத்துவாங்கன்னு நம்ம நம்புவோம். ஸோ தொடர்ந்து படிங்க. தேங்க்யூ.